Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக கவனித்தாலே போதும். SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எதுக்கு, எப்படி, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நம்மக்கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோட டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கிராஸ் டோட்டல் தேவை. ஸோ இந்த கிராஸ் டோட்டலை கேல்குலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதாவது equal to rate into quantity. ஸோ இந்த அமௌண்ட்டை ஒன்ஸ் கெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் அமௌண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோசம் யூஸ் பண்ணி கிராஸ் டோட்டலை கெட் பண்ணிடுவோம். ஐ மீன் சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த கிராஸ் டோட்டலை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கெட் பண்ணிடலாம். பட் இந்த வேலையை இன்னும் ஈஸியாக முடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா SUMPRODUCT. உதாரணத்துக்கு ஈக்குவல் டு SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, SUMPRODUCT ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவு கிடையாது. அரே 1, அரே 2, அரே 3. அதாவது அரே அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ். ரொம்ப டெக்னிக்கலாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா காம்பினேஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம், மல்டிபிள் செல்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அரே 1ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கமா கொடுத்துட்டு அரே 2ல் நான் என்ன பண்ணுறேன், ரேட் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா கவனித்து பார்த்தீங்களா நமக்கு டோட்டல் வேல்யூ வந்துருச்சு. ஸோ அப்போ SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ரேட்டையும் குவான்டிட்டியும் முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுது. மல்டிப்ளை பண்ண அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஆட் பண்ணி நம்மக்கிட்ட ஆஸ் அ சம் வேல்யூவாக நம்மக்கிட்ட என்ன பண்ணிடுது அப்படின்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அட் அ டைமில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் இந்த ரெண்டு வேலையும் அட் அ டைமில் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா செஞ்சிடறாரு. ஆல்ரைட், ஸோ இந்த SUMPRODUCT ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹோல் ப்ராடக்ட் டேட்டா லிஸ்ட்டில் இருந்து எனக்கு ரைஸோட குவான்டிட்டி மொத்தம் எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை. நல்லா கவனிங்க, இந்த மொத்த ப்ராடக்ட் டேட்டா லிஸ்ட்டில் இருந்து ரைஸோட மொத்த குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, நாம் இப்போ தேடுற கண்டிஷன் என்ன அப்படின்னா ரைஸ். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிற கண்டிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ அரே 1ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் ரேஞ்சை நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு, அதாவது இந்த ப்ராடக்ட் ரேஞ்சில் நாம் எந்த கண்டிஷனை சர்ச் பண்ணுறோம், எதை தேடுறோம் அப்படின்னா ரைஸ் மட்டும்தான் தேடுறோம். ஐ மீன் ரைஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ரைஸை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ் தனி ப்ராக்கெட்டில் தான் வரணும், செப்பரேட் ப்ராக்கெட்டில் தான் வரணும். இப்போ கமா கொடுத்துட்டு நமக்கு ஆக்சுவலாக என்ன தான் தேவை, வெறும் குவான்டிட்டி தான் தேவை. ஸோ குவான்டிட்டியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஐ மீன் குவான்டிட்டி ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கவனிச்சிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆன்சரே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் SUMPRODUCTல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கமா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஐ மீன் ஸ்டார். ஸோ இந்த சிம்பிளை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கிடச்சிரும். நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா, ரைஸோட குவான்டிட்டி 1, 2, 3. கவனித்து பார்த்தீங்களா சம் 19. ஓகே, ஸோ இதே SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ரைஸோட அமௌண்ட் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, சேம் ஃபங்க்ஷன் SUMPRODUCT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அரே 1, அரே 2. ஸோ இப்போ அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, நீங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நம்ம தேடுறது ரைஸை மட்டும்தான். ஸோ ரைஸ் அப்படிங்கிற கண்டிஷன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த வாட்டி முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ SUMPRODUCT யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு ப்ராக்கெட்டில் ரொம்ப தெளிவாக இருங்க. ப்ராக்கெட்ஸில் கோட்டை விட்டிங்கன்னா SUMPRODUCT சம்மும் கிடைக்காது, ப்ராடக்ட்டும் கிடைக்காது. ஸோ ப்ராடக்ட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரேஞ்சிலிருந்து நம்ம எதை சர்ச் பண்ணுறோம், ஐ மீன் நமக்கு எந்த கண்டிஷன் தேவை அப்படின்னா ரைஸ் மட்டும்தான் தேவை. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டூ, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ரைஸோட அமௌண்ட் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் தான் அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லையா. ஸோ
குவான்டிட்டிங்கிற ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் இன்டூ ரேட்டுங்கிற ரேஞ்சையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கவனித்து பார்த்தீங்களா 1292. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ரைஸோட அமௌண்ட் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது, இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது. கவனித்து பார்த்தீங்களா? சம் எவ்வளோ? ருபீஸ் 1292. ஸோ அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டிஷன் தனியாக ஒரு ப்ராக்கெட்குள்ளே தான் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக கொடுக்க போகிற எல்லா ரேஞ்சுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள், அந்த ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த வாட்டி கம்பெனி, மந்த், இயர், அது மட்டும் இல்லாமல் கம்பெனிலே கிட்டத்தட்ட 2 கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் பண்ண போகிறோம். 2 கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ப்ராக்கெட்டை ரொம்ப தெளிவாக கவனிங்க. ப்ராக்கெட்டில் கோட்டை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல அர்த்தமே இருக்காது. ஸோ சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ப்ராக்கெட்ஸை எங்கே கரெக்டாக ஓப்பன் பண்ணுறீங்க, எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹோல் டேட்டாவில் இந்த ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி குவான்டிட்டியோட டோட்டல் மட்டும் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேடுறது எம்ஆர்எஃப் அண்ட் C8. ஸோ எம்ஆர்எஃப் அண்ட் C8ஓட டேட்டா எந்த ரேஞ்சில் இருக்குது? கம்பெனி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கம்பெனி ரேஞ்சில் இருந்து நாம் முதல்ல எதை தேடுறோம் அப்படின்னா எம்ஆர்எஃப்பை தேடுறோம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அதே கம்பெனி ரேஞ்சில் தான் நம்ம C8 அப்படிங்கிற கண்டிஷனையும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேடிட்டுருக்கோம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறோம், ப்ளஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு சேம் கம்பெனி ரேஞ்சில் நம்ம எதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா C8 சர்ச் பண்ணுறோம். இது ஒரு தனி கண்டிஷனுங்கிறதுனால இதுக்கு தனியாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே ஒரு கண்டிஷனோட முடியறதுங்கிறதுனால இதுக்கு மொத்தமாக ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா மந்த் தேடுறோம் இல்லையா? ஸோ சேம் மறுபடியும் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்துட்டு மந்த் ரேஞ்சில் நாம் எந்த கண்டிஷனை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மார்ச்சை மட்டும்தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ இதுவே ஒரு தனி கண்டிஷனுங்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இயர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. இயர் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுறோம். அண்ட் இயர் ரேஞ்சில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை தேடுறோம் அப்படின்னா 2020. ஸோ இதுவும் ஒரு தனி கண்டிஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ சேம் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை கொடுத்துட்டு குவான்டிட்டி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான குவான்டிட்டியோட டோட்டலை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலாக எம்ஆர்எஃப் C8 மார்ச் 2020 இல்லையா? ஸோ செக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா C8 அண்ட் எம்ஆர்எஃப் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 2020. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வருது. குவான்டிட்டியை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டியோட டோட்டல் சம் என்ன 231. ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்களா 231. ஓகே, ஸோ இதே ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம அமௌண்ட்டோட சம் என்னங்கிறத ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இங்கே நம்ம யூஸ் பண்ண இதே ஃபார்முலாவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு சம் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அரே 1 அரே 2. ஸோ அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப சிம்பிள் தான், காம்பினேஷன் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டிஷன் கம்பெனியை பேஸ் பண்ணி, ரெண்டாவது மந்த்தை பேஸ் பண்ணி, மூணாவது இயரை பேஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கம்பெனி ரேஞ்சில் நாம் முதல்ல எந்த கண்டிஷனை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஆர்எஃப். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இன்னொன்று நம்ம எதை சர்ச் பண்ணுறோன்னா அதே கம்பெனி ரேஞ்சில் நம்ம எதை சர்ச் பண்ணுறோம் C8 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் சர்ச் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணல பார்த்தீங்களா? அண்ட் இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் தனித்தனியாக ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வர மறந்துடாதீங்க. இல்லைனா உங்களுக்கு வேல்யூ தப்பாக வரும். வேல்யூ வரும் பட் வேல்யூ தப்பாக வரும். ஓகே, ஸோ அகெயின் இந்த ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்தை பேஸ் பண்ணி. ஸோ மந்த் ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
மந்த் ரேஞ்சில் நம்ம எதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா மார்ச்சை சர்ச் பண்ணுறோம். ஸோ இது ஒரு தனி கண்டிஷனுங்கிறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அண்ட் ப்ராக்கெட் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் சேம் ஸ்டார் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இயரை பேஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இயர் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். அண்ட் இயர் ரேஞ்சில் நாம் ஸ்பெசிஃபிக்காக எதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2019 ஒன்று இருக்குது, பட் நமக்கு அது தேவையில்லை. ஸோ 2020. ஓகே, ரைட். ஸோ ஆக்சுவலாக நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா அமௌண்ட் தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுது. ஸோ அமௌண்ட் எப்படி கெட் பண்ணுவோம் அப்படின்னா ரேட்டையும் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி தான் அமௌண்ட் வரும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நாமளே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குவான்டிட்டி ரேட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார் கொடுத்துட்டு குவான்டிட்டி அண்ட் மறுபடியும் ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரேட். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அமௌண்ட்டோட வேல்யூ வருது இல்லையா? இப்போ அதை நாம் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா 9,48,900. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி குவான்டிட்டியோட ஆவரேஜை கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் குவான்டிட்டி சம்மை நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ குவான்டிட்டி சம் நமக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக குவான்டிட்டியோட கவுண்ட் நமக்கு தேவைன்னு வச்சுப்போம். ஸோ அதனால தான் நான் அந்த குவான்டிட்டியை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த குவான்டிட்டி ஆவரேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மந்த் இயர் இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஞ்சாக செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் குவான்டிட்டி நம்ம என்ன பண்ணல அப்படின்னா செலக்ட் பண்ணல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த குவான்டிட்டியோட கவுண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நமக்கு குவான்டிட்டியோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் இங்கே கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கவனித்து பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி இருக்குது. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆவரேஜை பார்த்தீங்கன்னா 77. ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.